திரும்ப பேண்டமிக்கா லாக்டவுனா சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் போடுறாங்களே வெளியே இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியறதில்ல. இங்கே ரியலாகவே நிமோனியா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்திங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா லாக்டவுனா சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் உண்மையான கலை நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இந்த சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. வெதர் கண்டிஷன்ஸ்னாலையும் காலநிலை மற்றும் சீதோஷ நிலை காரணமாக ஏற்படுற வியாதிகளே தவிர மற்றபடி இங்கே எந்த விதமான புது வைரஸும் வரல அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. டாக்டர் கேங் இன்ஸ்டா ஆர்த்தோ அப்படிங்கிற இந்த அடியில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சீன அரசாங்கம் எந்த ஒரு அவசர நிலையும் பிரகடனப்படுத்தல அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் எல்லாருமே இயல்பான வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வைரஸ் தொற்றை பற்றி நீங்கள் எந்த விதமான அச்சமோ பயமோ கொள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எந்த விதமான ஃபேக் நியூஸையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் பேசியிருக்கிற வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கு. இந்த வீடியோவில் இவர் பேசியிருக்கிற விஷயங்கள் பலரையுமே நிம்மதி பெருமூச்சு அடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 2 HMPV வழக்குகள் பதிவாகி இருக்க நிலையில இதுக்காக அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. எந்த ஒரு சுகாதார அவசர நிலையையும் கையாள அரசு தயாரா இருக்கிறதாகவும், இதுக்காக நீங்க எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நோய் தொற்றுக்கு மாநிலம் முழுசும் எல்லா மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இது மூலமா எந்த விதமான பயமோ பதட்டமோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.